காரியங்களை வாழ்க்கை செய்கிறாங்க. அதுதான் ஈசாக்கும் தெய்வக்காலுக்கும் சொல்றாரு, இந்த பாவுக்கும் அவங்களுக்கும் செஞ்சிருக்காருங்க. இது நாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையை அந்த குழந்தான் ஆசீர்வாதம் ஜெபிக்கலாம். மணமகன் பாலம் மணமகள் மூலம் வாழ்கவே வாழ்க என்று வாழ்த்துகிறோம். மணமகன் பாலும் மணமகள் மூலம் வாழ்கவே வாழ்க என்று வாழ்த்துகிறோம். விளக்கேற்றி வைத்தவரை வாசல் திறந்தவரை வாழ வைத்தவர் வணங்குகிறேன். இப்போ விளக்கேற்றி வைத்தவரை வாசல் திறந்தவரை வாழ வைத்தவரை வணங்குகிறேன். இப்போ வாழ வைத்தவரை வணங்குகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே இணைந்து ஆண்டவரே உம்மை நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, பாலும் அமுலும் இன்றைக்கு இந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கையின் மூலமாய் தங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து இப்போது ஆண்டவரே இந்த சபையின் முன்னிலையில நம்முடைய திரு சமூகத்தில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை நிச்சயதார்த்த உடன்படிக்கையில் அவர்கள் முதலாவது அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையாகவே இதை நீ நடத்தி கொடுத்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி. அருமையாக நாம் பாதுகாக்க கொடுக்கிறோம். மகன் செய்கிற ஊழியத்திற்காக, மகன் கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காக, மகனுடைய பெற்றோருக்காக நாம் கொடுக்கிறோம். அன்பு மகள் அமுலுவை அந்த மகன் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஆம்பியானவர் மாத்திரமே இவனை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கையாளரை நீ முடித்து கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த திருமண உடன்படிக்கையாளர்களை முடித்து கொடுத்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் நீர் பொறுப்படுத்துகிறோம். இந்த இரண்டு பிள்ளைகளை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதுவே தகப்பனை லாபானை போல தன் சகோதரி வாழ்த்தினதை போல சகோதரியே நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக. இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் கோடா கொடியாய் பெருகி குடும்பத்திற்கும் அதுவரே மற்ற சபைக்கும் சமுதாயத்திற்கும்